2024 இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகள் வீடியோ தொடரின் இறுதி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ 2024 டிசம்பர் மாதத்தில் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக அமைகின்றது. வாருங்கள் நிகழ்வுகளை காண்போம். டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதத்தின் இறுதி வாரமும் டிசம்பர் ஆரம்பத்திலும் ஃபெங்கல் சூறாவளியானது இலங்கையில் வீசியது. இச்சூறாவளியில் 16 உயிரிழப்புகளும் 1,38,000 குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருந்தன. பண்டார்வளி பகுதியில் ஒரு மரணம் நிகழ்ந்தது. அதே போன்று நான் நவம்பர் மாத வீடியோவில் கூறியது போல காரதீவு பிரதேசத்தில், அம்பாறை மாவட்ட காரதீவு பிரதேசத்தில் ஒரு 8 மாணவர்கள் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டு உயிரிழந்திருந்தார்கள். டிசம்பர் 13, இது அரசியல் ரீதியாக இலங்கையில் ஆட்சி புரிகின்ற புதிதாக ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு நட்பெயருக்கு ஏற்பட்ட ஒரு களங்கமாக கருதப்பட்ட ஒரு விடயம். பாராளுமன்றத்தில் புதிதாக சபாநாயகராக பதவியேற்றுக் கொண்ட அசோக் ரன்வெல அவர்களின் கல்வி தகமை தொடர்பில் ஏற்பட்ட விமர்சனத்தின் காரணமாக, அதாவது அவரது கலாநிதி பட்டமானது போலியானது என்று கூறி பல்வேறு சமூக வலைதளங்களிலும் பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்களிடையே பல்வேறு விமர்சனங்கள் இருந்ததன் காரணமாக அவர் தனது பதவியினை டிசம்பர் 13ஆம் தேதி ராஜினாமா செய்தார். குறுகிய காலத்தில் சபாநாயகராக பதவி வகித்த சபாநாயகர் என்ற பெயரும் அவருக்கு கிடைத்தது. மற்றும் இப்பதவி விலகலுக்கு காரணமாக அவர் கூறியது, அவரது கலாநிதி பட்டமானது உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்தும் தற்போதும் உறுதிப்படுத்த இயலாமல் இருக்கின்ற காரணத்தினால் தன் பதவியிலாகவும் தனது கல்வி தகமை தொடர்பில் அவர் உறுதிப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் கூறி தனது பதவியை ராஜினாமா செய்தார். ராஜினாமாவை ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். இதைத் தொடர்ந்து டிசம்பர் 17 புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன புதிய சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார். இவர் பொன்னார்வை மாவட்டத்திலிருந்து என்பிபி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டவர். இவர் புதிய சபாநாயகராக டிசம்பர் 17 பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது தெரிவு செய்யப்பட்டார். டிசம்பர் 20ஆம் தேதி மற்றும் ஒரு முக்கிய சர்வதேச நிகழ்வு ஒன்று இலங்கையை மையப்படுத்தி நடந்திருந்தது. ரோஹிங்கியா அகதிகள், அதாவது மியான்மரில் வாழ்கின்ற ரோஹிங்கியாக்கள், இது காலகாலமாக இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான அகதிகள் இலங்கைக்கு முன்பும் கடல் மார்க்கமாக வந்திருந்தார்கள். அவ்வாறு கடல் மார்க்கமாக இலங்கைக்கு டிசம்பர் 20ஆம் தேதி 102 அகதிகள் இலங்கையின் வடபகுதியில் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் இருந்து மீட்கப்பட்டனர். அவர்கள் 25 குழந்தைகளும் 30 பெண்களும் அடங்கியிருந்தனர். இவர்கள் தற்போது இடைத்தங்கல் முகாம்களில் இலங்கையில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகளும் ஏனைய அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இது டிசம்பர் 20ஆம் தேதி இலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வாகும். இதைத் தொடர்ந்து டிசம்பர் 20 மற்றொரு நிகழ்வாக கடன் மறுசீரமைப்புக்கான ஒப்புதலானது முதலாக அளிக்கப்பட்டிருந்தது. இதில் 12.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான ஒப்புதலை மறுசீரமைப்பு திட்டத்துக்கு கடனாளிகள் சர்வதேச கடன் கூடுதல்கள் ஒப்புதல் அளித்திருந்தனர். அதே போன்று ஃபிட்ச் மதிப்பீடுகளின்படி இலங்கை நீண்டகால உள்நாட்டு நாணய இயல்பு நிலை மதிப்பீட்டை கட்டுப்படுத்தப்பட்ட இயல்பு நிலை என்பதிலிருந்து CCC+ ஆக ஃபிட்ச் நாடுகளின் கடன்கள் தொடர்பாக மதிப்பீடு செய்கின்ற நிறுவனமான ஃபிட்ச் ஆனது உயர்த்தியிருந்தது. இது சர்வதேசியாக இலங்கையின் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை உள்ளீர்க்கவும் கவர்வதற்கும் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து மேலும் கடன்களை பெறுவதற்குமான இலங்கைக்கு ஒரு வாய்ப்பினையும் ஒரு அங்கீகாரத்தையும் வழங்குகின்ற ஒரு விடயமாக காணப்பட்டது. டிசம்பர் 25 ஏனைய நாடுகளில் கொண்டாடப்படுகின்ற போன்று கிறிஸ்மஸ் இம்முறை இலங்கையில் கொண்டாடப்பட்டது. செய்தி ஊடகங்களின் அறிக்கையின்படி 2-3 வருடங்களின் பின்னர் மக்கள் சற்று எந்த ஒரு
அழுத்தங்களும் இல்லாமல், அழுத்தங்கள் குறைந்த மற்றும் மகிழ்வாகவும் தங்களது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தினை இவரிடம் கொண்டாடியிருந்தனர். டிசம்பர் நடுப்பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து அவர் மேற்கொண்ட முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இது காணப்பட்டது. பல்வேறு ஒப்பந்தங்களும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் இப்போ விஜயத்தின் போது மேற்கொள்ளப்படுகின்றன. ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்தியாவின் ஜனாதிபதி முர்மு ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தியிருந்தார். அத்துடன் பல்வேறுபட்ட அரசு தரப்பு உயர்ஸ்தானிகர்கள் அல்லது உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களையும் இச்சந்திப்பின் போது ஜனாதிபதி அவர்கள் சந்தித்து இருதரப்பு உடன்படிக்கைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். டிசம்பர் 31 வெளியிடப்பட்ட ஒரு விடயம், கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் நுகர்வோர் விலை சுட்டெண்ணானது குறைவடைந்தது. 1.7% அது சரிந்து காணப்பட்டது. இது கடந்த 9 வருடங்களில் காணப்பட்ட மிக குறைந்த விகிதமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது சென்ற மாதம் நவம்பர் மாதத்தில் காணப்பட்ட சரிவான 2.1% என்பதை தொடர்ச்சியாக 1.7 இந்த நுகர்வோர் விலை சுற்றனானது குறைவடைந்து டிசம்பர் 20 கிப்சி கிங்ஸ் இசை நிகழ்ச்சியானது கொழும்பு லோட்டஸ் டவரில் நேரடியாக இடம்பெற்றிருந்தது. இதுவும் இலங்கையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக டிசம்பர் மாதத்தில் பதிவாகி உள்ளது. இவையே டிசம்பர் மாதத்தில் 2024 டிசம்பர் மாதத்தில் ஆண்டு இறுதியில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளாகும். இதில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றங்களும் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் மனிதவள விடயங்களும் இந்த ஆண்டின் 2024 ஆண்டின் இறுதி மாதத்தில் இடம்பெற்றிருந்தன. இதைத் தொடர்ந்து நாம் இனிவரும் வீடியோக்களில் சர்வதேச ரீதியாக இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகளினை மாதாந்த வாரியாக காண்போம். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.